ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. நீ தானே வீடியோவில் வரேன்னு சொன்ன. என்னை மாற்றி மறுபடியும் நிற்க வைக்கிற பத்தியா நீ? நான் நிற்கவே வைக்கல, நீ பாட்டுக்கு போய் நின்ட்டு நான் சைலண்டாக வீடியோ எடுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி ஒன்று செய், இந்த பாதி நான் சரியா, அடுத்த பாதி நீ. நேற்று பாரு நிறைய பேர் வந்து பூஜாவையும் கேட்டிருக்காங்க, அம்மாவையும் கேட்டிருக்காங்க. என்ன பேச சொன்னாங்க, ஆனால் அவங்க போய் பழக்க தோசையில் இருந்தா சரி நானும் கம்மு, நான் அதுக்கு தான் சிரிச்சேனே நான். ஆமாம் ஆமாம். மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு. ஓகே. அதுக்கப்புறம் மோர், கொஞ்சம் அந்த வெந்தய கருவேப்பிலை மோர் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், குடிச்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு உங்கள் உடல் சூடெல்லாம் குறைஞ்சி அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காலையில் செஞ்சது இன்னும் வந்து சரியாக யாரும் சாப்பிடல. இது பச்சைப்பயிறு இட்லி. அதுக்கப்புறம் வந்து அது தொட்டுக்கிறதுக்கு மீன் குழம்பு, சாம்பார் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கவலை மீன் வறுவல், சூப்பர். அப்புறம் கொஞ்சம் கேரட்டு பொரியல், அருமையான ஒரு கேரட்டு பொரியல். இந்த மாதிரி வந்து எதுவும் போடாமல் ப்ளெயினாக காய் செஞ்சுட்டோன்னு வச்சுங்களேன், பூண்டு தட்டி போட்டு காய் நல்லா சாப்பிட்ருவாங்க சில குட்டிஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சொரக்காய் கூட்டு, இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொரக்காய் கூட்டு. ரசம், நல்ல ஒரு அருமையான ரசம். இங்கே பாருங்கள், நேற்று வந்து எங்கள் அண்ணி வந்து மாங்காய் கொண்டு வந்தாங்க. அந்த மாங்காய் போட்டு வெல்லம் மாங்காய் பச்சடி செம்மையாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஏற்கனவே பூஜாஸ் கிச்சனில் இதெல்லாம் நம்ம வந்து இது போட்டிருக்கோம், ரெசிபி போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ அடுத்த பாதியை பூஜா குட்டி பேசுவாங்க. வாங்க வாங்க, அப்படியே மாற்றலாமா? வேற லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படும் வாட்ஸ்அப் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ஹை மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறோம். ஆப் வந்து லான்ச் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாள். ஏன்னா அது வந்து ஏதாவது ஒன்று கரெக்ஷன்ஸ் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன்னா ட்ரையலில் இருக்கும்போது நிறைய கரெக்ஷன்ஸ் இப்போவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. அதனால் நிறைய கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறோம். ஆப்பும் வரப்போகுது, வெப்சைட்டும் வரப்போகுது. ஸோ ரெண்டும் சேர்ந்து லான்ச் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ஆனால் வெப்சைட் தான் லான்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் ஆப் வரும். இதை கரெக்ட் பண்ணி கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்ட்டா. கேமரா கொஞ்சம் ஆட்டிக்கிட்டே இருந்துட்டாம்மா, கோச்சுக்காரப்பட்டு. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். ஏன்னா அவ்வளோ மெசேஜ் வருது, பாதி பேர் எல்லாரும். இப்போ கூட பாருங்க, நேற்று கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அம்மா இன்னும் வந்து நீங்க பண்ணல, சாட்டர்டே சண்டே எப்பவுமே பணம் அனுப்புனீங்கன்னா மண்டே தான் ரிப்ளை வரும் சரிங்களா. அம்மா வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாலும் சண்டே கூட ஒரு சில நாள் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில நாள் எங்களுக்குன்னு வந்து மீ டைம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நாங்கள் வந்து வெளியே போறது, அன்னைக்கு தான் நாங்கள் ஃபேமிலியா ஒன்னா இருக்கிறது, இந்த மாதிரி டைம். அந்த டைம்லயும் ஃபோன் வச்சுட்டு உட்காந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தா வந்து அந்த ஒரு நாள் எங்களுக்கு வந்து வீணா போயிடும்ல. அதனால நாங்கள் ஆல்மோஸ்ட் ரிப்ளை பண்ண மாட்டோம். ஜாலியாக ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நேற்று கூட ஹாப்பியாக படத்துக்குலாம் போனோம். எல்லாம் நீங்கள் மினி விளாக்ல பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நான் வந்து நேற்றுக்கு ஒரு நாள் உண்மையாகவே ஃபோனை தொடவே இல்லை. முந்தா நேற்றுக்கு நைட்டு எடுத்தது, சனிக்கிழமை நைட்டு எடுத்தது, நேற்றுக்கு ஃபுல்லாக தொடலை. திருப்பி நேற்றுக்கு நைட்டு தான் எடுத்தேன். எதுக்குன்னா சீட் அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கும் என்னோட கிரெடிட் கார்டு அமௌண்ட்டு 20th லாஸ்ட் டேட், அதுக்காக பே பண்ணுறது தான் ஃபோன் எடுத்தேன். ஆனால் நாங்கள் ஒரு படம் போனோம் பார்த்தீங்களா, அது அந்த ஃபோனை பற்றின படம் தான். ஃபோனை தூக்கி போட்டு ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா என்னது, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. நல்லா படம். ஆக்சுவலி அது என்னன்னா, சோஷியல் மீடியா வந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணும், அவ்வளவுதான். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கரெக்டா தான் ஹேண்டில் பண்றோம். ஏன்னா இதுலதான் எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, எங்களோட வேலையே இதுலதான் இருக்கு. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து ஸோ போனை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா நீங்க அதுல வந்து இருக்கலாம். அதில் ஒரு விஷயம்லாம் காட்டுவாங்க, சில பேர்லாம் விரல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபோனை யூஸ் பண்ணுறது. விரல்லாம் வந்து இப்படி அது மாதிரி இருக்கு, இல்லாமல் நமக்கு அப்படி இல்லை. தோணும் இந்த போனு எதுவுமே வீடியோஸ் எதுவுமே போடாம ஒரு 10 நாள் அமைதியா இருக்கலாமான்னு. என்ன பண்றது, ஆனா அதான அதுதானே வேலை. அப்படி அடிக்ஷன்லாம் எங்க வீட்டுல கிடையாது, யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு 10 நாள் போன் இல்லாம நீங்க போயிட்டு வானா கம்முனா போயிட்டு வருவேன். எனக்கு போன் எதுவும் வேணா. இன்னொரு விஷயம் எங்களுக்கு பிடிச்சது பட்டு டிவி பார்ப்போம்லடா, எல்லாரும் உட்காந்து ஒரு சீரியலோ ஒரு படமோ சாப்பாடு போட்டு வச்சுட்டு பார்ப்போம். அதுல ஒரு எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். உட்காந்து பேசுவோம், சீட் விளையாடுவோம், நிறைய விஷயங்கள் நாங்களும் வந்து ஹாப்பியா டைம். ரொம்ப நாளாச்சு பட்டு வேலன்குடியில வந்து இன்னும் அந்த சீட்டு மட்டும் விளையாடல நம்ம. அது அப்படியே இருக்குது, அது பெண்டிங்கே இருக்குது. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்ல. சொன்ன மாதிரி அப்பா வர செகண்ட் ஷிஃப்ட் போயிடுறாரா, நைட்ல தான் நாங்க மோஸ்டா விளையாடுவோம். அதுவும் இல்லை, இப்போ அப்பா செகண்ட் ஷிஃப்ட் போறதுனால சண்டேல தான் ட்ரை பண்ணோம். ஓகே கைஸ், ஏன்னா எவ்வளோதான் நம்ம டென்ஷனாக இருந்தாலுமே நம்மளோட ஹாப்பினஸை வந்து எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். விளையாடுறதா இருக்கலாம்,
அதாவது ஃபோனை தாண்டி Phone-அ அவுட் ஆஃப் ஃபோனு நம்மளுக்கு சந்தோஷம் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருங்க. அந்த படத்தோட இதுவே அதுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆனா ஒரு சில பேர் நல்லா இல்லைன்னு வந்து சோஷியல் மீடியா, அதனாலே நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல. எங்க அப்பா தான் அந்த படத்துக்கு நீ புக் பண்ணியே ஆகணும் அப்பா புக் அப்படின்னு பண்ண காரணம் அதுல சீமான் அண்ணன் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல அவரு கேரக்டர், சூப்பரா அது நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து எவ்வளோ யங்கா இருக்காரு, அது சூப்பரா இருக்கு. அவருக்கு ஏஜ் என்னமா 50 தான் இருக்கும் இல்லடா, 50s தான் என்னன்னு தெரியல. ஆனாலும் அவளை ரொம்ப யங்கா சூப்பரா நடிச்சிருக்காரு அண்ணன். நல்லா இருக்கு படம் பார்க்க. படம் சூப்பரா இருக்கு. நீங்களும் போய் பாருங்க. ஆமா. ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். பாசிட்டிவிட்டி. நேத்திக்கு ஒருத்தவங்க ரொம்ப அழகா பெரிய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சந்தோஷம் பட்டு. எவ்வளவு நேரம் நேத்திக்கு ரொம்ப அழகாக ஒருத்தவங்க பெருசாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்பா பிடிக்குன்றீங்க, அம்மா பிடிக்கலன்றீங்க, பூஜா பிடிக்காதுன்றீங்க, அப்புறம் இவங்க ஓவர்சீன்றீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓவரால் எல்லாருமே ரொம்ப அழகாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தியாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் உங்களோட கூட கேட்டிருந்தாங்க, அம்மாக்கு நேற்று உடம்பு சரியில்லை. அதான் நான் ஃபுல் ரெஸ்ட், உடம்பு சரியில்லைன்றதை காட்டிலும் நான் எதுவுமே தொடலை அப்படின்றப்ப அப்படியே ஃபுல் ரெஸ்ட் கொடுத்துட்டேன். அதனால தான் சாப்பிட கூட இல்லை. ஏன்னா அது என்ன ஒரு சில இத்தனை மணி நேரம் சாப்பிடாம நம்மளால சமாளிக்க முடியும்ட்டு அதை நான் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கிறேன். உண்மையாக சாட்டர்டே நைட் சாப்பிட்டது இப்போ வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடல. வெறும் தண்ணி, மோர். அது கூட மோர் வந்து நேத்திக்கிலேருந்து தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நேத்திக்கு மதியத்துக்கு மேலே இருந்து தான் மோர் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த சஷ்டி விரதம் அப்போ நம்ம மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணி சாப்பிட்டுட்டு விரதம் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம உடம்பு அது எப்படி ஏற்றுக்குது, என்னெல்லாம் பண்ணுது. இப்போ வரைக்கும் எனக்கு பசி எடுக்கலை. ஏன்னா தண்ணி ஏதாவது குடிச்சிட்ருக்கோம், எதையும் சாப்பிட்ணும் எனக்கு தோணலை. எவ்வளோ நேரம் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செக் பண்ணியிருக்கிறேன். உடம்பு சுத்தமாகிடுச்சு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு நல்லா ஃப்ளாட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த எவ்வளோ சனிக்கிழமை நைட்டு சாப்பிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, இன்றைக்கி திங்கக்கிழமை மதியம் வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடவே இல்லை. ஆனால் ஜூஸு, லெமன் ஜூஸு, மோர் அந்த மாதிரி குடிச்சிட்ருக்கேன். பார்ப்போம் உடம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு தான். ஒரு வேலைலாம் சாப்பிட்லன்னா சில பேருக்குலாம் மயக்கம் வந்துடும். ஸோ அவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ண வேண்டாம், பார்க்கலாம். யாருமே ட்ரை பண்ணாதீங்க. அது நான் ஜஸ்ட் எங்கள் அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா பை. வாழ்க வளத்துடன்.